நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய ஜெபத்தினாலும் அநேக ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நம்முடைய பெத்தேல் பைபிள் புக்ஸ் அண்ட் ட்ரை நாம் கடந்த அக்டோபரில் ஓப்பன் பண்ணினோம். கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே கடந்த மாதம் வரை அது நன்றாய் நடந்து கொண்டு இருந்தது. ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களுக்கு போக்குவரத்தெல்லாம் தடைபட்டபடினாலே என்னுடைய தாய் தந்தை மகளை பார்ப்பதற்கும் அது தடையாக இருந்தபடினாலே வேறு யாராகிலும் எடுத்து அதை நடத்த வேண்டும் என்று விரும்பி நம்முடைய குரூப்பில் மெசேஜ் கொடுத்தேன். யாரும் முன் வராத காரணத்தினாலே கர்த்தருடைய ஆலோசனையின்படி என் ஊழியர்களோடு கூட கலந்து ஆலோசித்து கடந்த நாட்களில் அந்த புக்ஸ் அண்ட் ட்ரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தயவாய் மன்னியுங்க. கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் நடத்துவாரானால் அனுகூலமான நபர்களை கர்த்தர் எழுப்பி தரும்போது மீண்டும் அதை ஓப்பன் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எனக்கு பிரதானமானது ஊழியமாகும். ஸோ ஊழியத்துக்கு தடை இல்லாதபடி, ஏனெனில் காலையிலிருந்து மாலை வரை நான் அங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. பல நேரங்களில் ஊழியத்தின் நிமித்தம் அதை பூட்டி சொல்லும்போது அநேகர் வந்து திரும்பி போகிறார்கள், அழைக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னிட்டு அதை தற்காலிகமாக மூடியிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் அதற்கு ஏற்ற நபர்களை கொடுத்து திரும்ப அதை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் இந்த கால ஓலை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஊழியத்தின் சார்பாய் பாஸ்டர் அண்ட் போஸ்டர் சேனல் சார்பாய் நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதத்தின் 17 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் நமக்கு பின் சபைக்கு இதை கேட்கிறதான உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையாகும். தாவீது நீண்ட காலம் நம்முடைய தேவனைப் போல நீடித்திருக்கிற தேவன் அல்ல, அவன் மனிதன். அவனுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அவன் குறிப்பிட்ட நாளில் தங்கள் பிதாக்களோடு கூட அவன் போய் சேர்ந்து கொள்வான் என்று நாமும் அறிந்திருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு கொடுத்த நேமம் அதுதான். அதன்படி தாவீது தன் பிதாக்களோடு போய்விடுவான். இந்த வார்த்தை அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் சந்ததிகளுக்கு, அவனுடைய பின்னடையார்களுக்கு. அப்படியானால் நாமும் அவர்களில் ஒருவராய் இருக்கிறோம். இதை கேட்கிறதான உங்களுக்கும் இந்த வார்த்தை உண்டு. தாவீதின் சந்ததிக்கு தேவன் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். அந்த விளக்கு கர்த்தராகிய கிறிஸ்து. வெளிச்சம் என்பது மனிதனுடைய சந்தோஷமாகும். இருள் என்பது நம்முடைய துக்கத்தை அது அடையாளப்படுத்துகிறது. பாவ இருளில் மூழ்கி கிடந்ததான இந்த உலகம், இந்த மனித இனம் ஆதாமனுடைய பாவத்தினாலே தொடர்ந்து அவனுக்கு பின் வந்த எல்லா சந்ததியும் இந்த பாவ இருளில் இருந்தோம். நாமும் அப்படிதான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே யோவான்ல சொன்னது போல அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் சொன்னார், நானே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை குறித்து தான் இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. உன் பின் சந்ததிக்கு, உன் சந்ததியில் இருந்து ஒரு விளக்கை நான் எழுப்புவேன். அவர்கள் இருளில் அல்ல, துக்கத்தில் அல்ல, துயரங்களில் அல்ல, போராட்டத்தில் அல்ல, நிச்சயம் அது நின்று விடுதலையாக்கப்பட்டு விடுதலை உள்ள ஒரு சந்ததியாக உன்னோடு தேவன் இருந்தது போல நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போது உன்னுடைய அபிஷேகத்துக்கு ராஜாக்களும் தேசங்களும் அதிகாரங்கள் எல்லாம் அடங்கினது போல இந்த ஒளியினிடத்தில் இருக்கிறவர்களுக்கு, இந்த ஒளியினால் மீட்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இதே அபிஷேகத்தின் அடையாளத்தை நான் கொடுப்பேன். அந்த நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி இந்த நாமம் நீங்களும் அறிந்திருக்கிற வார்த்தையாகும். எனவே இருளில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாளை கர்த்தருடைய ஆராதனை உண்டு. ஆராதனைக்கு ஆயத்தம் ஆங்க. உங்க போராட்டம், உங்கள் பிரச்சனை, உங்கள் இருள் போன்றதான துக்கமான காரியங்களை எல்லாம் மறந்து ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நிச்சயம் நீங்கள் போகிற உங்க சபையில உங்கள் ஊழியரை கொண்டு உங்கள் போராட்டத்தை நின்று கர்த்தர் விடுவிக்க, வார்த்தை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த, உங்களை பலப்படுத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சொல்லும் போது நான் ப்ரிப்பேர் பண்ணல. திடீரென்று பாஸ்டர் ஆனந்தனுடைய மகன் என்னோடு கூட இருக்கிறான். அவன் உதவி செய்தபடினால இந்த ரெக்கார்டிங்கை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ப்ரிப்பரேஷன் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வந்ததான ஒரு சாட்சியை கூட இந்த காலை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் 2005 எங்களுடைய முதல் ஆராதனை விடுதலை கீதங்கள் சிடியினுடைய வேலை நடந்து கொண்டு இருந்தது சென்னையில். கடந்த நாட்களில் அதில் சகோதரி பீனா பாடினதான கர்த்தருக்கு பயந்து 128ஆம் சங்கீதத்தின் பாடலை நான் வெளியிட்டு இருந்தேன். அநேகர் அதற்கு ஆதரவு கொடுத்தீர்கள், அநேகர் அழைத்து உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுடைய அழைப்புக்கு, உங்களுடைய உற்சாகத்துக்கெல்லாம் நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட பாடல்கள் வெளிவர ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் வீடியோ சாங் ரிலீஸ் பண்ண ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அதன் தேவைகள் சந்திக்கப்படட்டும். நிச்சயம் அதையும் செய்வோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். 2005ஆம் ஆண்டு புருஷவாக்கம் ஏசி சபையிலே பாஸ்டர் சாம் சுந்தரம் அந்த தலைமை போதகராய் இருந்த அந்த நாளில் திருவிருந்து ஆராதனைக்கு நான் அங்கே போயிருந்தேன். என்னுடைய ஊரில் நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது. நான் இந்த கேசட் வேளையில் நாங்கள் மும்முரமாய் செயல்பட்டு கொண்டு இருந்தோம். பிஸி ஷெடியூலில் நானும் மியூசிக் அமைத்ததான சகோதரன் ஆம்ப்ரோஸ் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அதற்காக நான் வருந்துகிறேன். கர்த்தர் பிள்ளைகளின் குடும்பத்தையும் தைரியப்படுத்தி கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் அவர்களை நடத்துமா. தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடுமானால் நீங்களும் அவர் குடும்பத்துக்காக, அவர் விட்டு போன 2 பிள்ளைகள் மனைவிக்காக ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் எல்லாம் அங்கு ஆராதனைக்கு போயிருந்தோம். இந்த ஆராதனையிலே நான் உள்ளே நுழையும் போதே சாம் சுந்தரம் சொல்லுகிறார்கள், அவர் சொன்னதான வார்த்தை, ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருப்பேன், ஊழியக்காரனோடு நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அவர் சொன்னார். தைரியப்படுத்துகிறார். கேட்கிறதான ஊழியக்காரனே, நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சந்திக்க போகிறதான பிரச்சனை குறித்து பயப்படாதே. நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். அதில் ஜெயம் கொடுக்க தேவன் உன் பட்சம் இருக்கிறார். நீ பயப்படாமல் தைரியமாய் போ என்று சொல்லி இந்த வார்த்தை நேராய் என்னை நோக்கி வந்தது. இதை கேட்கும் போது அந்த வார்த்தை எனக்குள் தைத்தது. அந்த வார்த்தை நான் உள்வாகினேன். ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஏன் இது நம்மோடு இடைப்படுகிறது என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன். அன்று பகல் போனது. ராத்திரி வேளை என்னுடைய வீட்டுக்குள் நாங்கள் வந்து நுழைகிறோம். ஏறக்குறைய ஒரு 7 மணி இருக்கும். வீட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது என்னுடைய மொபைலில் ரிங் ஆக ஆரம்பித்தது. நான் காலை அட்டன் பண்ணால் அப்போது ட்ரிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதனுடைய ஐ விட்னஸாக உன்னை ஸ்டேஷனில் அழைக்கிறார்கள் என்று சொல்லி என் தகப்பன் எனக்கு சொன்ன அடுத்த வினாடி இன்னொரு கால் வருகிறது. லோக்கல் திருவரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் அழைத்து இமிடியட்டாக நீங்கள் இங்கே வர வேண்டும், இல்லையெனில் நான் அங்கே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் என்று சொல்லி த்ரெட்டன் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்த வார்த்தை எடுத்து நான் தொடர்ந்து கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தேன். முழங்கால் படியிட்டு ஜெபித்து உடனடியாய் புறப்பட்டு என்னுடைய ஊரை போய் சேர்ந்தேன். காலையில் நான் அங்கே போய் நிற்கும்போது ஃபஸ்ட்டு ஹியரிங்கிலேயே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதற்காக தான் சொல்லுகிறேன், ஜெபத்தோடு உங்களுடைய பிரச்சனை ஏதுவானால் நமக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு நான் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கின் நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம்
விசுவாசத்தோடு தைரியத்தோடு நீங்கள் புறப்பட்டு உங்கள் ஆலயத்துக்கு போங்க. நிச்சயம் அந்த வார்த்தையின் வெளிச்சமானவர் உங்கள் வாழ்வின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த துக்கம் உங்களை விட்டு மாறிப்போகும், அந்த பயம் உங்களை விட்டு மாறிப்போகும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நானும் இந்த காலை உங்களை தைரியப்படுத்துகிறேன். நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக காரியங்களை நான் பேச தீர்மானித்திருந்தேன். ஆனால் இந்த சாட்சியின் நிமித்தம் என் வார்த்தை சுருக்கி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். தாவீதுக்கென்று நான் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்ற வார்த்தையின்படி இதை கேட்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக, அடியார்களுக்காக, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற உம் நாமத்தை தரித்த ஒவ்வொருவருக்காக நீர் அந்த விளக்காய் இந்த பூமியில் வந்து நானே வெளிச்சம் என்று சொன்னேன். ஆண்டவரே, எந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்ற உம்மாலே ஆகும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. பக்தர்கள் யோபிலிருந்து பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் வேதத்தில் எழுதின அந்த வார்த்தையின் அடிப்படையில் இப்பொழுது இப்படி பயந்து ஆண்டவரே கிளேசப்பட்டு இருக்கிற, போராடி கொண்டு இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற போராட்டங்களும் பயங்களும் கிளேசங்களும் ஆண்டவரே வியாதியும் ஆண்டவரே வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு மாறுவதாக. விடுதலையோடு உம்முடைய ஆராதனை பங்கு கொண்டு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் விடுதலையை தங்கள் வாழ்வில குடும்பமாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் மது ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை தைரியப்படுத்துங்க. சபை சீர்பட்டு ஸ்திரப்பட்டு உடைய வருகையை எதிர்நோக்கி ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கள்ள உபதேசங்களுக்கும் கள்ளருடைய சதிகளுக்கும் அவர்களை பின்பற்றுகிறதான ஆண்டவரே வீணான மாயை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தோடு நாங்கள் இல்லாதபடி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை நல்கும்படி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.